இந்த படத்தில் கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா. என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டாக இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனது காரணமே என்னென்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில் ஏற்றிக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளோதான். ஆனால் அதை கற்றுக்கன்னு சொன்னது தனுஷ் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர் ஏன்னா அவர் ஒன்றை செலக்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது. அதுவும் போக நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்துட்டு நான் கென்னுக்கிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இன்னமும் சினிமாவை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க.